குழுவிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் அருமை அண்ணன் மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும், அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுக்கும், சுக்கரன் டிவி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நரநாராயண ஐயா, இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி கொண்டு, இந்த ஆப்பு விஷயத்த பார்த்து எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு. ஒரு ஜோசிய புஸ்தகம் வாங்கணும்னா நீங்க ஆர்டர் போட்டு குரியர்ல வந்தா அதுவும் ரிஸ்க். பஜார்ல போய் வாங்கணும்னா நம்ம போய் கடையில் அலைஞ்சு அந்த டயத்தை எதிர்பார்த்து போய் வாங்கணும். என்ன குமாரனே? ஆமா. உள்ள போய் அந்த ஆப்ல இந்த விரல்கிட்ட தொட்டா போதும் டமுக்குன்னு எவ்வளவு ரூபா, நீங்க போன் போட்டு அணைச்சது புஸ்தகம் இருக்கா, எவ்வளவு ரூபா, என்ன, எதுவுமே வேண்டியதில்லை. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதுல எல்லாம் வந்துருது. எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு, எல்லா துறையும் வளருது, சோதனைத்துறையும் வளரணும் இல்ல என்ன? அது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு. அதுல எனக்கு என்ன ஒரு பெரிய மெய்சிலிப்பு என்னன்னா, திருமண பொருத்தத்தை தொட்டோம்னே அதுல எல்லாம் வந்துருது. நீங்க கொடுத்தா புது எத்தனை பொருத்தம்னு வந்துருது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆன்லைன் பரிந்துரைன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாரு உள்ள. என்ன பாருங்க, அதுல பாருங்க தொட்ட உடனே என்ன வந்துருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஆபீஸ் போட்டோம்னு வைங்க, போன் போட்டு அண்ணாச்சி அப்பாயின்மெண்ட் இருக்கா, என்ன பீஸு, எத்தனை நாள், என்ன, இதெல்லாம் வேண்டியதில்லை. போன உடனே அப்பாயின்மெண்ட். அதுவும் பாருங்க, அவன் நம்பர் போட்டுக்கலாம், என்ன தேதி வேணும்னு கேட்டுக்கலாம். இங்க பாருங்க, அவங்களுக்கு வேண்டிய தேதி, டைம். அதுல கன்வீனியன்ட் இல்லைன்னா அது வேற டேட்டு சொல்லணும். எப்படி பாருங்க, ஒரு ஆள் உட்காந்து போன் போட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். கரெக்ட். ஒரு மேன் பவர் மிச்சம். ஒரு மேன் பவர் மிச்சம். டென்ஷன் ஆயிடுவாங்க, எத்தனை தடவை பதில் சொல்லணும், அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதுவே டக்கு டக்குன்னு. இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. அதுக்கப்புறம் இதனுடைய சிறப்புகள் நிறைய. சுக்கரனையா ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான வழக்கம். அந்த பாருங்க, அதுல அந்த கட்டண வீடியோ, அதுல நீங்க போய் எதுனாலும் அது நம்ம என்ன வேணுமோ பாத்துக்கலாம். அதுல எல்லாமே இருக்கு. ஐயா சுக்கரனையா சொன்ன உடனே தான் நான் அப்ப பாதி தான், அப்புறம் மேல அப்படி தடவி விட்டா பாருங்க, பிரசன்னம், வர்க்க சக்கரம், கோபாத லக்கணம், இலவச அறிமுகம், டே அப்பா, நமக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதை தட்டின உடனே அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு வந்துருது. நீங்க தட்டின உடனே அது பிரைஸ், மற்றபடி டீட்டெயில்ஸ் வந்துருது. உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. அண்ணே இதை தட்டிட்டேனே, அது என்ன ரேட்டுன்னு போடலன்னு, அதுக்கு வேலையே இல்லை. என்ன குமாரனே? ஆமா, எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணியாச்சு. டிரான்ஸ்பரன்சி இருக்கு அதுல. ஆமா, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. நல்லா இருக்கு. மேலும் மேலும் உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த குழுவில் வந்திருக்க இன்னும் நிறைய பேர் பேசணும். ரொம்ப சந்தோஷம். இந்த வளர்ந்து வரக்கூடிய சிறு ஜோதிடனையும் அழைத்து, மறக்காம அழைச்சு குமாரனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என்னுடைய நண்பர் திரு கோவில்பட்டி தங்கபாண்டியன் ஐயா அருமையாக விளக்கம் கொடுத்தார். வளர்ந்து வரும் ஜோதிடனா இல்ல, பீக்ல இருக்காரு இப்ப தமிழ்நாட்டுல, சும்மா இல்ல. அதாவது வளர்ந்து வரும் ஜோதிடர்களை கையை பிடித்து தூக்கக்கூடிய ஜோதிடர். பாலாஜி இன்னொரு வாட்டி. வளர்ந்து வரும் ஜோதிடர்களை கையை பிடித்து மேல தூக்கக்கூடிய ஜோதிடர் கோவில்பட்டி ஐயா. அப்படி சொல்லுங்க. கரெக்ட். பாலாஜியாசன், வணக்கம் பாலாஜியாசன். ஓகே 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 ஓகே, ரொம்ப நன்றி ஐயா தங்கபாண்டியன் ஐயா. அவருக்கு இன்னைக்கு தான் ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். உள்ள போய் சார் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க, அதுல என்னென்னலாம் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய ஒப்பீனியனை உங்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கார். அவருடைய ரொம்ப நல்லா, உனக்கு நினைக்கே ஒரு வியப்பா இருந்துச்சு. எனக்கே ஒரு வியப்பா இருக்கு. இது வந்து நல்லதுதான். ஏன்னா நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியல, அவங்களே செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சந்தோஷம். நல்ல இந்த ஆப்பை பற்றி பொதுமக்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ். ஸோ அவங்களுடைய வியூவில் அந்த ஆப்பை வந்து எப்படி அதை பார்த்துருக்காங்க, எப்படி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க, மதிப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்.